எங்கே விவசாயிகள் வெயிலே காய்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இன்றைக்கு ஆடம்பரமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் அறைய மாத்திட்டு இருக்கார். 5 ஏக்கருக்கு மேல் கடன் பெற்ற விவசாயிகளுக்கு பாதியாவது அவர்கள் வாங்கிய கடன் இருந்து தள்ளுபடி செய்ய உங்களுடைய வாக்குறுதியாவது நிறைவேற்றித்தாங்க. கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு விவசாயிகளுடைய கோரிக்கை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிலைப்பாடு அது. ஆகவே நீங்க தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கத்தில் வாங்கிய பயிர்க்கடன் முழுவதும் தள்ளுபடி செய்ய முடியவில்லை என்றாலும் 2026 சட்டமன்ற தேர்தலின் போது விவசாயிகளுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி சிறு குறு விவசாயிகளுக்கு கடன் பயிர்க்கடன் முழுவதும் தள்ளுபடி செய்யுங்க. 5 ஏக்கருக்கு மேல் கடன் பெற்ற விவசாயிகளுக்கு பாதியாவது அவர்கள் வாங்கிய கடன் இருந்து தள்ளுபடி செய்ய உங்களுடைய வாக்குறுதியாவது நிறைவேற்றித்தாங்க. இதுதான் விவசாயிகள் கேட்கின்ற, இந்த அரசுக்கு கேட்கின்ற கேள்வி. இதை இந்த அரசு செயல்படுத்தும் என்று நம்புகிறோம். செயல்படாவிட்டால் நிச்சயமாக விவசாயிகள் உங்களுக்கு எதிர்காலத்தில் தக்க பதிலடி கொடுப்பார்கள். கொடுப்பீங்களா? நல்ல சத்தமா சொல்லுங்க. அங்க கோட்டையில் இருக்கிற முதலமைச்சர் காது கேட்கணும். எங்கே விவசாயிகள் வெயிலே காய்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இன்றைக்கு ஆடம்பரமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் அறைய மாத்திட்டு இருக்கார். ஏங்க, நாட்டில் இவ்வளவு பிரச்சனை, நவீன அறை வேணுமா? ஏன் அவர் இருக்கிற ரூம் பத்தாதா? அந்த அறையில பேர் அண்ணா அவர்கள் இருந்தாங்க. கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு விவசாயிகளுடைய கோரிக்கை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிலைப்பாடு அது. ஆகவே நீங்க தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கத்தில் வாங்கிய பயிர்க்கடன் முழுவதும் தள்ளுபடி செய்ய முடியவில்லை என்றாலும் 2026 சட்டமன்ற தேர்தலின் போது விவசாயிகளுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி சிறு குறு விவசாயிகளுக்கு கடன் பயிர்க்கடன் முழுவதும் தள்ளுபடி செய்யுங்க. 5 ஏக்கருக்கு மேல் கடன் பெற்ற விவசாயிகளுக்கு பாதியாவது அவர்கள் வாங்கிய கடன் இருந்து தள்ளுபடி செய்ய உங்களுடைய வாக்குறுதியாவது நிறைவேற்றித்தாங்க. இதுதான் விவசாயிகள் கேட்கின்ற, இந்த அரசுக்கு கேட்கின்ற கேள்வி. இதை இந்த அரசு செயல்படுத்தும் என்று நம்புகிறோம். செயல்படாவிட்டால் நிச்சயமாக விவசாயிகள் உங்களுக்கு எதிர்காலத்தில் தக்க பதிலடி கொடுப்பார்கள். கொடுப்பீங்களா? நல்ல சத்தமா சொல்லுங்க. அங்க கோட்டையில் இருக்கிற முதலமைச்சர் காது கேட்கணும். எங்கே விவசாயிகள் வெயிலே காய்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இன்றைக்கு ஆடம்பரமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் அறைய மாத்திட்டு இருக்கார். ஏங்க, நாட்டில் இவ்வளவு பிரச்சனை, நவீன அறை வேணுமா? ஏன் அவர் இருக்கிற ரூம் பத்தாதா? அந்த அறையில பேர் அண்ணா அவர்கள் இருந்தாங்க.